ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ நம்ம பேசியிருக்கோம். 3மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும், ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அணுகணும் அப்படின்னு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். கூடுதல் குறைவுகள், சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நினச்சாலும் தெரியப்படுத்தலாம், தவறில்லை. வரக்கூடிய காணொளிகளில், வரக்கூடிய அடுத்தடுத்து பாட்காஸ்ட் மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம அதை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ வந்து அந்த எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் எவ்வளோ ஆழமாக புரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்றது வந்து ரொம்ப யூனிவர்சலான ஒரு விஷயந்தான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ரொம்ப வந்து ஆத்மார்த்தமான ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு தரும் அப்படின்றதான் விஷயம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பெரும்பாலும் இது வந்து இந்த மாதிரியான சிறந்த திரைப்படங்கள் பொதுமக்களை ரீச் பண்ணுறதுன்றது நடக்காத ஒரு விஷயந்தான். இது எப்பயுமே உள்ள ஒரு விஷயந்தான். அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் தலை சிறந்த மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து MITன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்கலைக்கழகம் வந்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஒரு பல்கலைக்கழகம் தான். அங்கே வந்து உலகத்தின் மிக புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர் மற்றும் பேரறிஞர் நோம் சாம்ஸ்கி வந்து அங்கே தான் இருக்கார். நோம் சாம்ஸ்கி வந்து இலக்கியம் படிக்கக்கூடிய, இலக்கிய கோட்பாடு படிக்கக்கூடிய, மொழி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய துறைகள் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் வந்து நோம் சாம்ஸ்கி. கிட்டத்தட்ட ஒரு 95 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு நபர். இப்போ இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரை பற்றி ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிவிட்டு நான் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து முக்கியமான நபர்களை வந்து நம்ம உலகத்துக்கு பரிந்துரைக்காமல், அவங்கள பற்றி சொல்லாமல் கடந்து போயிடுறதுன்றது ஒரு சின்ன இழப்பாக நான் நினைக்கிறேன். அதனால் இப்படிப்பட்டவர்களை வந்து நம்ம சொல்லணும். இன்று வந்து உலக லெவலில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், புத்தகங்கள் எழுதுவர்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், ஆராய்ச்சி கட்டுரைகளாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் நடக்கக்கூடிய PhD போன்ற ரிசர்ச்சாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரெஃபரன்சஸ், அதாவது வந்து இன்னொரு அறிஞரை வந்து கோட் பண்ணி இவருடைய கூற்று இது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அப்படி வந்து அதிகப்படியாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நபராகவும் இந்த நோம் சாம்ஸ்கி வந்து கருதப்படுகிறார். நான் சொல்கிறது உலக அளவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரறிஞர்களில் ஒரு 10 பேருக்குள்ளே வரிசையில் வரக்கூடிய ஒரு நபர் தான் அவர். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்ன்றது வந்து அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த இடத்துல தான் வந்து இந்த படத்தை வந்து செட்டிங்காக வச்சுருக்காங்க. உண்மையிலே அங்கே போய் எடுத்தாங்களா, இல்லை வந்து அந்த பல்கலைக்கழகத்துடைய பேரை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. அந்த பற்றின தகவல் எனக்கு தெரியல. அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடியவங்களாம் எப்படி இருப்பாங்க, அங்கே வந்து பணி செய்யக்கூடிய பேராசிரியர்களுடைய தரம்ன்றது எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேராசிரியர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பாடம் நடத்திட்டுருக்காரு. இப்படி தான் அந்த படம் வந்து போகுது. அதில் அவர் நடத்தக்கூடிய அந்த பாடங்கள் பார்த்திங்கன்னா, கணக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளாக் போர்டை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு பிளாக் போர்டில் வந்து ஒரு எழுதுறாரு உட்காந்து. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கணக்குகள்லாம் படிக்கிறாங்க அந்த பசங்க. அந்த இடத்துல வெளியில் வந்து ஜானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானிட்டர்னால் வந்து துப்புரவு தொழில் செய்யக்கூடிய, சும்மா வந்து ஸ்கூலில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து தரை துடைக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய ஒரு பணி, அதை செய்யக்கூடிய ஒரு பாயை வந்து நியமிச்சிருக்காங்க. அவனுக்கு வந்து ஒரு 28-30 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பையன் வந்து வெளியில் சும்மா அந்த தரையை துடைக்கிறது, கண்ணாடியை துடைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கான். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அந்த சார் வந்து ரொம்ப கஷ்டமான கிரிட்டிக்கலான ஒரு சம் இதுக்கு வந்து ஆன்சரே கிடைக்கல, இவ்வளோ லைனுக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டாலும் கிடைக்கல அப்படின்னு அவரே வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, சர்வசாதாரணமாக வெளியில் வந்து அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய போர்டில் வந்து சாக்பீஸால் கிரிக்கிட்டு போயிட்டே இருக்கான் அவன் பாட்டில். ஆனால் அவன் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பையன்தான். அவன் வந்து படிக்கக்கூடிய மாணவன் கிடையாது. ஒரு நாள் வந்து அந்த சார் வந்து வெளியில் வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அந்த சம்முக்கு ஆன்சர் கிடைக்காத, இல்லை சொல்யூஷனே கிடைக்காத ஒரு சம்முக்கு வந்து இந்த பையன் சர்வசாதாரணமாக ஆன்சரை வந்து போட்டுட்டு நேராக ஓடி போயிடுறான். அவனை வந்து சத்தம் போட்டு கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா, என்னப்பா இன்றைக்கி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சம் பார்க்கும்போது ஆச்சரியமாகிறாரு. என்னடா அது இப்படி போட்டிருக்கான் அந்த சம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாரு. அந்த பையன் வேகமாக ஓடிடுறான். அப்புறம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அவனை பிடிச்சி அவன் யார், என்ன செய்கிறான் அப்படிலாம் கேட்கும்போது அவனுக்குள்ளே வந்து அபாரமான கணக்கு திறமை இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவன் கணக்கில் மட்டும் ஒரு பெரிய ஆளாக இல்லை, ஒரு இயல்பாகவே ஒரு பெரிய ஜீனியஸாக இருக்கான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறார். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லணும். இந்த படத்தை பார்க்கும் பொழுது, இந்த காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால்,
நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற கணித மேதையான ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள். அவர் வந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரத்தில் தான் இருந்திருக்காரு. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர் தான் அவர். அவருடைய கணக்குகள்லாம் பார்த்திங்கன்னா தரையில் வந்து சும்மா வந்து சாக் பீஸு சுண்ணாம்பு கட்டி வச்சு தரையில் வந்து தான் போட்டுட்ருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றின ஒரு தகவலை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேலதிகமாக வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கணக்கு மேதை, ஒரு வேர்ல்டு ஜீனியஸ்னு சொல்லலாம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து எ மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு புத்தகம். இது வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அனந்தத்தை அறிந்தவன் அப்படின்ற ஒரு தலைப்புன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தமிழில் ஆனால் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இந்த படமும் பார்த்திங்கன்னா, இந்த புத்தகமும் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அடாப்டேஷன் ஆயிருக்கு. அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை வரலாறு அப்படின்லாம் இருக்குன்னா அது வந்து யாரோ ஒருத்தவங்க திரைப்படமாக எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் சந்தித்த பிரச்சனைகள், அவருக்கு இருந்த அபாரமான கணக்கு திறமை, அது எப்படி வந்து ஏதோ ஒரு நாட்டில் இருந்த ஒரு பேராசிரியருக்கு வந்து ஏதோ ஒரு உலகத்தின் மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவ்வளோ பெரிய திறமை வாய்ந்த சிறுவனை அவன் எப்படி வந்து அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போகிறான், அந்த இடத்துல வந்து அந்த பையனுக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்கிறது, என்ன மாதிரியான ஒரு புகழை வந்து அவன் வந்து அடையிறான் அப்படின்றதான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாறு. அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு வரலாறும் கூட. இதெல்லாம் நம்ம வந்து வரலாறுன்ற ஒரு கோணத்துலேருந்து நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரி, நம்ம மறுபடியும் வந்து இந்த படத்தினுடைய கதைக்கு வந்துடலாம். இந்த பேராசிரியர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு, இவனோட பிரச்சனை என்ன, இவ்வளோ திறமை வச்சுருக்கேப்பா, எனக்கே வந்து இந்த சம்மை வந்து போட முடியல, ஆனால் நீ எப்படி இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக வந்து சம்மை போட்டு போயிட்ட, நீ ஏன் வந்து இங்கே படிக்கக்கூடாது, உனக்கு காசு வந்து தடையாக இருக்குன்னா நான் வந்து காசை கொடுக்குறேன் வா, உன்னை வந்து நான் மென்டார் பண்ணுறேன் வா, நான் வந்து என் காசெல்லாம் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சு உன்னை பெரிய ஒரு ஜீனியஸாக மாற்றுறேன் அப்படின்னு அவர் மெனக்கட்டு கிடக்கிறாரு, கிட்டத்தட்ட கெஞ்சுறாருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பையன் வந்து வரமாட்டேன் போயான்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப உதாசீனமாக வந்து போயிடுறான். அப்போ என்ன பிரச்சனைனே புரிய மாட்டேங்குது. என்னடா அவன் இவ்வளோ திறமை வச்சுக்கிட்டு ஏன் சாதாரணமாக வந்து தரையை தொடச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனுடைய வாழ்க்கையை வந்து பின்தொடர்ந்து போகும்போது அவனுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து அவனுக்கு நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் புரியுது. ஏன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புவர் பேக்ரவுண்டில் வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. அவன் ஒரு தனி வீட்டில் ஒரு சின்ன ரூம், ஒரு அறைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கான். அந்த அறை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புத்தகங்களாக இருக்குது. பல்வேறு தலைப்புகளில் அவன் படித்து தள்ளியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காட்சிகள் அவன் எப்படி படிக்கிறான்றதெல்லாம் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடன்னு வேகமாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்தது எடுப்பான், கையில் வேகமாக எடுப்பான் அடுத்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீட் ரீடிங் அவன்கிட்ட இருக்குது. விஷயங்களை ஆழமாக உள்வாங்கிக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு தரை துடைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கான். இதுக்கான பின்புல காரணங்கள் பார்த்திங்கன்னா, அவன் சின்ன வயசில் சந்தித்த வாழ்க்கை சார்ந்த நெருக்கடிகள் ரொம்ப அதிகம். குறிப்பாக அப்யூசஸ். அவங்களுடைய அப்பா வந்து ஒரு ஆல்கஹாலிக்காக இருந்திருக்காரு, அதாவது குடிகாரராக இருந்திருக்காரு. அவர் அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது, இந்த பையனை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் செய்யும்போது அது அவன் மனதை வந்து பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு பையனாக இருக்கிறனால நிறைய சைக்காலஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ், நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் அவன் மண்டைக்குள்ளே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா, அவனும் வந்து கிட்டத்தட்ட வன்முறைகளை வந்து ஒரு பக்கம் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் கணக்கு போடுறது, இந்த மாதிரி தரை துடைக்கிறது, கிடைச்ச வேலையை ஏதோ ஒன்று செய்கிறது அப்படின்லாம் செஞ்சால் கூட, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கேங்கில் சேர்ந்துக்கிட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சண்டை போடுறது, ரோட்டில் அடிதடியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து எதை பற்றியுமே ஒரு கேர் இருக்க மாதிரி தெரில. அவன் லைஃப் வந்து ஜஸ்ட் லைக் தட், அப்படின்னு என் போகிற போக்கில் நான் போயிட்டுருக்கேன், அப்படி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பையனை எப்படி மீட்டெடுத்து இவனை வந்து ஒரு உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்தணுமே அப்படின்னு அந்த பேராசிரியர் வந்து போராடுறாரு. ஆனால் அவரால் முடியல, இந்த பையன் வரமாட்டான். அப்போ என்ன நினைக்கிறான்னா, இவனுக்கு வந்து நல்ல ஒரு கவுன்சிலிங் ஒன்று கொடுப்போம், ஒரு உளவியல் நிபுணரை கூட்டு வந்து, ஒரு மிக புகழ்பெற்ற அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு நிபுணரை கூட்டு வந்து பேச வச்சோன்னு சொன்னால் இந்த பையன் வந்து சரியாகி மாறி வந்துடுவான். அப்போ என்ன செய்கிறாருன்னா வந்து நிறைய காசு செலவு பண்ணி பெரிய சைக்காட்ரிஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த கவுன்சிலிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, சைக்காலஜி கவுன்சிலிங் பண்ண அந்த மாதிரியான புகழ்பெற்ற ஆட்களெல்லாம் கூப்பிட்டுருவார் அவர். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நடக்கக்கூடிய உரையாடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும், எந்த இடத்துல அவங்க வந்து தவறுறாங்க, எந்த இடத்துல வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. நான் வந்து எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, இல்லாட்டி அந்த மாதிரி செய்கிறவங்கள குறை சொல்வதற்கு என்னோடய நோக்கம் கிடையாது. அதில் வந்து எந்த இடத்துல அவங்க வந்து ஒரு தோல்வியை தழுவுறாங்க, இல்லை எந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து சில டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் வரும்பொழுது அவன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமான அந்த கனெக்ஷனில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ வெறுமனே நான் வந்து ஒரு நிறைய திறமை வாய்ந்த நான் உளவியல் நிபுணர், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து இன்னொருத்தன் லைஃப் அப்படியே மாற்றிட போகிறேன் அப்படின்னு வந்தால் மட்டுமே உங்களால் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்றது அந்த இடம் உங்களுக்கு புரிய வைக்கும். சில பேர் வந்து உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பான்ற மாதிரியான ஒரு டோனில் தான் பேச ஆரம்பிப்பாங்க.
அதாவது நீ நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிற, நிறைய சிக்கல்களோடு இருக்கிற, நான் வந்து உன்னை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் தான் பேச ஆரம்பிப்பாங்க. இது வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவன் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக, கிட்டத்தட்ட ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இவரை வந்து ஒரு பொருட்டாகவே கண்டுக்காத மாதிரி தான் வந்து பதில் சொல்லுவான். அதாவது எப்படின்னா, நீ யார் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு? என்னுடைய வாழ்க்கையில் உன்னை மாற்றணும்னு சொல்லி நான் கூப்பிட்டேனா? நீலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து அவன் பதில் கொடுத்துட்ருப்பான். அவன் வந்து என்னடா இந்த பையன் அப்படின்ற மாதிரி வெறுத்து போய்ட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்துடுவாங்க. இந்த 3-4 பேருமே ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டான ஆட்டிடியூட் இருக்கும். சில பேர் வந்து இவனை ஒரு மோசமான ஒரு பிராணியை போல் பார்ப்பாங்க. இவன் வந்து ஏதோ ஒரு மோசமான ஒரு ஆள் மாதிரி, நான் தான் என் வாழ்க்கைக்கு ஒளியேற்ற வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்கள உதாசீனப்படுத்துவாங்க. சில பேர் வந்து ரொம்ப சிம்பத்தி காட்டுவாங்க. அதாவது தம்பி ரொம்ப கவலைப்படாதப்பா, உன்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை நான் வந்து எப்படியாவது சரி பண்ணி வச்சிட்றேன், அந்த மாதிரியான டோனில் பேசுகிறாங்க. அதுவுமே தோற்றுரும். இவங்க யாருமே வந்து அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் பார்க்கணும், அவனுடைய இடத்துலேருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்கெல்லாம் தோற்று போவாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து ரொம்ப வெறுத்து போய் என்ன பண்ணுவார்னா, இவங்க எல்லாருமே தோற்று போயிட்டாங்க, சரி எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், நான் போய் அவரை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து கூப்பிட்டு வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து நினைப்பார். இவர் யார்கிட்ட கூப்பிட்டு போகிறாரோ அந்த நபரும் வந்து இன்னொரு ப்ரொஃபஸர். இவர் வந்து கணக்கு துறைன்னு சொன்னால் அவர் வந்து வேறு ஒரு துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். இலக்கியம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு ஏதோ ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஒரு துறையோடைய ப்ரொஃபஸராக இருப்பார். அவர் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறாருனா அது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு 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 மாட்ரேட்டான ஒரு காலேஜ் தான். இவர் அளவுக்கு ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமோ காலேஜெல்லாம் கிடையாது. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தோற்றுட்டாங்க, கடைசியில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். இவர் போய் அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த கணங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இவர் அவரை எப்படி பார்க்குறாரு அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கும். அதாவது நான் வந்து எங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் வந்து MITலேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய ஆள், நீ சாதாரண ஒரு காலேஜில் ஒரு சாராக இருக்கிற, பெருசாக வந்து அந்த காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அந்தளவுக்கு பெருசாக இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறேன்ற ஒரு டோனில் தான் பேசுவார். சரி பரவாயில்ல, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக போயிருப்பார். ஆனால் அந்த இடத்துல தான் வந்து அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின் வில்லியம்ஸ் அப்படின்றவர். ராபின் வில்லியம்ஸ் வந்து இந்த மாதிரியான நல்ல சிறந்த கதாபாத்திரங்களை நடித்த ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு நபர். ராபின் வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேராசிரியராக இருப்பார். அவர் இந்த பையனை வந்து நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு பொறுப்பை எடுத்துப்பார். அதுக்கப்புறம் இவங்களுக்கான இந்த செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு நம்ம 2 பேரும் சந்திக்கணும், அந்த ஆஃபீஸில் வந்து எந்த நேரத்தில் சந்திக்கணும் அப்படின்ற அந்த அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படின்றது தான் இந்த படம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இவங்க 2 பேரும் சந்திப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் ராபின் வில்லியம்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணார் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல கூட வந்து ராபின் வில்லியம்ஸ் வந்து இந்த இடத்துல நான் வந்து உன்னுடைய க்யூர் பண்ண போகிறேன், உன் லைஃப்பில் உன் பிரச்சனைகளை வந்து நான் சரி பண்ண போகிறேன், நான் தான் உன் வாழ்க்கைக்கு வந்து ஒளியேற்ற வந்த ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு டோனுமே இருக்காது. அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய வல்னரபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அப்படியே காட்டுவார். அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனங்கள், தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தான் லைஃப்பில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் கவனிக்கணும், இந்த இடம் தான் வந்து எம்பத்தின்ற ஒரு விஷயம். அந்த பையனை வந்து எப்பா நீ வந்து உன் வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்குது, உன் வாழ்க்கை நான் சரி பண்ண போகிறேன், நீ நிறைய பிரச்சனையோடு இருக்கிற, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். நீ என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை, என்னென்ன பிரச்சனைகளை, ட்ராமா வந்து நீ சந்தித்து வந்திருக்கியோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் இருக்குது, சந்தோஷம், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிரான என்னுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டா, அந்த மனைவியோடு எனக்கு இருந்த சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேஷுவலாக எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் வந்து இங்கே கவுன்சிலிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே செய்ய மாட்டார். நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்ப்பா, இதெல்லாம் நீ கேட்டு நடப்பா அப்படிலாம் செய்ய மாட்டார். என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ அரிய தருணங்கள்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்றத வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசுவார். அப்போ இப்படி ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, லைட்டாக இன்ட்ரெஸ்ட்டு காட்ட ஆரம்பிப்பான். இப்போ நீங்கள் கவனிக்கணும், எடுத்தோடனே வந்து டக்குன்னு டாக்டர் நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உடனே தன்னை ஒப்படைக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த நபருடைய அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது முன்னாடி எல்லாரும் அப்ரோச் பண்ணது வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. எதுவுமே கட்டாயப்படுத்தலை, நீ இந்த டைமுக்கு கண்டிப்பாக வந்தாகணும், நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது.
நம்ம சும்மா வா, நம்ம 2 பேரும் பேசலாம், கிளினிக்கில் உட்காந்து பேசலாம், இல்லாட்டி நம்ம எங்கேயாவது வெளியில் வந்து ஒரு பீச் பக்கத்தில் உட்காந்து பேசலாம், ஒரு ஏரி பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவங்க வந்து விரும்புகிற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அது இந்த பேச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் இருக்காது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, இவரை நோக்கி வருவான், தன்னுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிப்பான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ பார்க்கும்போது தான் புரியும். எடுத்தோடனே அவன் சொல்ல மாட்டான். ரொம்ப ரொம்ப இறுக்கமாக என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து டைட்டாக தன்னுடைய ரகசியங்கள் இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதிர்ச்சிகள் இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய அறிவாளித்தனத்தை மட்டுமே காட்டிகிட்டு இருப்பான். அவன் படித்த விஷயங்கள், அவனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பெரிய புலமை இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்லலாம் அவனுக்கு பெரிய நாலேஜ் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் அவன் வந்து காட்டிகிட்டே இருப்பானே தவிர, அவனுடைய ஆழ் மனதில் உறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதுவுமே வந்து வெளியில் காட்ட மாட்டான். இப்படி தான் வந்து அந்த செஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். கடைசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையனோடைய ஆழ் மனதின் அடி ஆழத்தை வந்து ராபின் வில்லியம்ஸ் கேரக்டர் வந்து டச் பண்ணிடுவார். அந்த பையன் வந்து அந்த இடத்துல உடஞ்சி போயிடுவான்னா வந்து அவன் தன்னை முழுமையாக ஒப்படைப்பான். தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய கஷ்டங்கள், தன்னுடைய கடந்த காலங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிப்பான். எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கேன், அதெல்லாம் சேர்ந்து தான் என் மனசை எப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத அவன் சொல்ல ஆரம்பிப்பான். அந்த இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு திரைப்படம்னு சொல்ல முடியாது. இது ஒரு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அப்படியே தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து உள்வாங்கி எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரு இடம் வரும், ஒரு காட்சி வரும். அதில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியருடைய ஓவியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ராபின் வில்லியம்ஸ் வந்து ஒரு ஓவியரை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அவருடைய ஓவியங்களை பற்றி பேசுவார். அந்த பையன் என்ன செய்வான்னா, ரொம்ப சாதாரணமாக அந்த பெயிண்டிங்கை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரியும் சொல்லுவான். அந்த பெயிண்டிங் குறித்தான தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்லுவான். இது இந்த மாதிரியான ஓவியம், இது இந்த காலத்தில் வரையப்பட்டது, அதுக்கு பின்னாடி இது அர்த்தம் இருக்குது அப்படின்றத ரொம்ப வந்து ஒரு மெமரியிலேருந்து சர்வசாதாரணமாக சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவர் ஆச்சரியப்படுவார். இவனுக்கு வந்து பெரிய அறிவு திறமை இருக்க தான் செய்யுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ வந்து இந்த ஓவியத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீ இது எதுவுமே உணரலை, நீ இதை வந்து ஃபீல் பண்ணல. ஒரு கலைப்படைப்பை வந்து நீ ஃபீல் பண்ணாமல் நீ உன் மூளையில் மட்டும் தகவலாக தான் வச்சுருக்கிற. அப்போ வந்து உன்னால் உணர முடியல அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த பையன் வந்து யோசிப்பான், நம்ம அறிவுக்கு நம்ம நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்மளுடைய உணர்வுகள் வந்து வேறு ஒன்றா இருக்குது, அது வேறு ஒரு ட்ராக்கில் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குது, அது வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருக்கிறோம், அது நம்ம யார்ட்டையும் ஓப்பன் பண்ணல அப்படின்றது அந்த பையனுக்கு புரியும். அதை வந்து அந்த டாக்டர் எப்படி உணர்ந்துக்கிட்டாரு அப்படின்றது அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். கடைசியில் பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கும். அவன் வந்து என் வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் சந்தித்த நபர்களில் என் மேலே இவ்வளோ அக்கறை கொண்ட, இவ்வளோ எம்பத்தியாக, அதாவது இன்னொருத்தர் என் இப்போ கஷ்டத்தை உணர்ந்து தன்னால் எதாவது செய்ய முடியும்னு முயன்ற ஒரு ஆளை வந்து நான் இப்போ தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நிறைவேறும். அவன் வந்து தன்னுடைய மென்டாராக, அதாவது என்னோடய வாழ்க்கைக்கான ஒரு டீச்சராக அவங்கள நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் முடியும். ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு படம். இதில் எம்பத்தி எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்பேஸில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள், படிப்பினைகள் இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை நான் இந்த இதில் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராபின் வில்லியம்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு இடம் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த இதில் நான் சொல்கிறேன்.